நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடும் உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. உன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே. உன் பொருள்களும் அழிந்திடுமே, மண்ணின் மாயையும் மறைந்திடுமே. இதனிலையோ வெறும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. இதன் விலையோ பெரும் பொருளே, இயேசு ஆண்டவர் திருவருளே. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். கொந்தளித்திடும் அலைகளையும் கால் மிதித்திடும் கர்த்தரவர். அடங்கிடுமே அதட்டிடவே, அக்கரை நாம் சேர்ந்திடவே. அடங்கிடுமே அதட்டிடவே, அக்கரை நாம் சேர்ந்திடவே. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர்த்தெழுந்தார். மறுபடியோ வருவேன் என்றார், மாசந்தோஷ நான் நெருங்கிடுதே. மறுபடியோ வருவேன் என்றார், மாசந்தோஷ நாள் நெருங்கிடுதே. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. கல்லும் மண்ணும் எம் கடவுளல்ல, கையின் சித்திரம் தெய்வமல்ல. ஆவியோடோ உண்மையோடும் ஆதி தேவனை வணங்கிடுவோம். ஆவியோடோ உண்மையோடோ ஆதி தேவனை வணங்கிடுவோம். நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. நிகரே இல்லாத சர்வேசா திகழும் ஒளி பிரகாசா. தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்கடித்தார். தேவமைந்தனாய் அவதரித்தார், பாவ சோதனை மடங்க
மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாலும் மாந்தரை மீட்டெடுத்தார். மனிதனுக்காய் உயிர் கொடுத்தார், மாலும் மாந்தரை மீட்டெடுத்தார். நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர் தெழுந்தார். ஜீவன் தந்தவர் மரித்தெழுந்தார், ஜீவதேவனே உயிர் தெழுந்தார். மறுபடியோ வருவேன் என்றார், சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. மறுபடியோ வருவேன் என்றார், சந்தோஷ நாள் நெருங்கிடுதே. நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா, நிகரே இல்லாத சர்வேசா, திகழும் ஒளி பிரகாசா. அல்லேலூயா. ஆமென். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நினைத்து நினைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. ஆனந்த மழையில் நினைத்து நினைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட வெளிச்சம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நான் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. பாதம் அமர்ந்து நானும் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பேன் நன்றி பலி, என் ஜீவனாலெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து
வந்தீரையா. ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழிநடத்தி வந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். துன்பத்தின் பாதையில் நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதையில் நடந்த நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் அதிசயம் செய்தீரையா. அன்பரும் கரத்தால் அணைத்து அணைத்து தினம் ஆறுதல் தந்தீரையா. நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. ராஜா நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவனாலெல்லாம். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே, எத்தனை இன்பமே உந்தன் சமூகமே. உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. என் உள்ளமும் உடலுமே உமக்காய் ஏங்குதே. நீங்க போதும் ஏசப்பா, எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. புது பலன் தருகிறீ, புது என்னை பொழுகிறீ. புது பலன் தருகிறீ, புது என்னை பொழுகிறீ. கனிதரு மரங்களாய் செழித்தோங்க செய்கின்றீ. கனிதரு மரங்களாய் செழித்தோங்க செய்கின்றீ. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா. நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்கப்பா.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நன்றி 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 அப்பா. அந்த காலை வேளையில் நீங்க போதும் ஏசப்பா என்று சொல்லி பாட கிருபை தந்தீங்க. நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் அப்பா புதிய நாளை காண செய்ததுக்காக நன்றி. புதிய நாளில் உங்கள் சமூகத்தில் காலை வேளையில் அதிகாலையில் காத்திருக்க உதவி செய்ததுக்காக நன்றி. இந்த நாளில் நம்ம தூக்கி பாட உதவி செய்தீங்களே. இப்பொழுது உங்களோட வார்த்தையை நாங்கள் கேட்க போகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் அப்பா. நீர் உங்களோட வார்த்தையின் மூலமாக எங்கள் மத்தியில் இடைப்படுங்க. எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஏற்ற வார்த்தைகளை இங்கே தரும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அப்பா உங்களுடைய தாசரை மறைத்து அப்பா ஸ்தோத்திரிக்கு நீ வல்லமையாய் வெளிப்படுங்க. எங்களுக்கு ஏற்ற வசனங்களை போதிங்க அப்பா. கற்றுத்தாங்க. என் கண்களை எங்கள் செவிகளோ திறந்தவைகளாக வைக்க கிருபை செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கர்த்தருடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. அதிகாலை வேளையிலே வந்த உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். தேவ சமூகம் உங்கள் மேல் கண்ணோக்கமாக இருக்கிறது. இன்றைய நாளிலும் இந்த தியானத்துக்கு என்று எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி யோபு புஸ்தகத்திலிருந்தும் சங்கீதத்திலிருந்தும் பார்க்க போகிறோம். யோபு 37:14. எலிஹு என்ற தேவ மனுஷன் மூலியமாக யோபே இதற்கு செவிகொடும், தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாரும். இன்றைக்கு ஆச்சரியத்தை குறித்து, தேவன் நமக்கு கொடுக்க போகிற ஆச்சரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஆச்சரியம் எபிரேயத்திலே நேற்று தியானித்து கொண்டிருக்கும் பொழுது எபிரேயத்தில் இதுக்கு பாலா அப்படிங்கிற ஒரு வார்த்தை கொடுக்குறாங்க. வார்த்தை பாலானா நடக்க முடியாது நடக்கும். இது நடக்கும்னு சொல்லுவாங்க, அது நடக்காது. ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்கும். இது நடக்கவே நடக்காது அப்படி சொல்லுவாங்க, அது நடக்கும். பாருங்க, இந்த ஆச்சரியத்தில் 2 வகையான ஆச்சரியங்கள் உண்டு. ஒன்று நல்ல விதமாய் மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆச்சரியம், நம்மளை நன்மை விதமாய் நல்லது செய்கிறது போல நல்ல விதமாய் நம்மை மேன்மை அடைய செய்யக்கூடிய தேவனுடைய ஆச்சரியம். இரண்டாவது என்னன்னா, மேன்மையிலிருந்து தள்ளக்கூடிய ஒரு செயல் அது நடக்கும் என்றால் அது மோசமான ஆச்சரியம். நம்மை குறித்து நல்ல விதமான ஆச்சரியங்கள் காத்து கொண்டிருக்கிறது. சங்கீதம் 118, 22, 23 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தரால் ஆயிற்று, நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாயிருக்கிறது. இன்றைய தினத்தில் கர்த்தருடைய ஆச்சரியங்களை குறித்து நம்ம தியானிக்க போறோம். இந்த ஆச்சரியம் அப்படிங்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, வாழ்க்கையிலே நடக்கக்கூடாத எதிர்பாராத விதமாக திடீரென்று நம்முடைய கண் புருவங்களை உயர்த்துகிற அளவுக்கு, எண்ணங்களை கிளர்த்து சிலிர்ப்பூற்ற செய்கிற அளவுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்கள். அது நன்மைக்கு ஏதுவாகவும் இருக்கலாம், தீமைக்கு ஏதுவாகவும் இருக்கலாம். நாம் கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம். நன்மையானவைகளை சிந்திப்போம், வெளிச்சமானவைகளை பேசுவோம், நன்மைக்கு ஏற்றுவை பேசுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் நமக்கு ஆச்சரியமான நன்மைகளை வைத்திருக்கிறார். தேவன் நமக்கு ஆச்சரியமான நன்மைகளை வைத்திருக்கிறார். இந்த வேதத்தில் முதல்ல இந்த ஆச்சரியம் அப்படிங்கிற காரியம் எங்கே வருதுன்னா, இந்த ஆதியாகம புஸ்தகத்தில் ஆபிரகாமுடைய வேலைக்காரன் ரெபேக்காலை பார்த்து எனக்கும் தண்ணி கொடுக்கணும், என்னுடைய ஒட்டகத்துக்கும் தண்ணி கொடுக்கணும்னு மனசில் நினைக்கும் பொழுது, அவனுடைய செய்கைகள் எல்லாம் அப்படியே நடக்கும் பொழுது அவன் ஆச்சரியப்படுறான். இந்த மாதிரி நாமும் ஒரு செயலை குறித்து நினைச்சிருப்போம். இந்த நன்மையான காரியம் என்னுடைய வாழ்க்கையில நடக்கணும்னா நாம் பெரிய சந்தோஷப்படுவேனே அப்படின்னு நினைக்கும் பொழுது, மனிதனுடைய நினைவுகள் தேவனுடைய நினைவுகள் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரமாய் அவருடைய நினைவும் நம்முடைய நினைவும் இருக்கிறதுன்னு பார்க்குறோம். நாம் நினைக்கிற நினைவை விட நம்மை கோடி மடங்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார். கோடி மடங்கு உயர்த்த வல்லவராக இருக்கிறார். அப்ப நாம தேவ சமூகத்தில் மட்டும் காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். முதல்ல சொன்னாப்புல ஆச்சரியத்தில் 2 வகை இருக்குது. மேன்மையிலிருந்து கீழே விழுகிறது, கீழே இருந்து மேலே போறது. ரூத் புஸ்தகம் 1:19 நகோமி அந்த மோவாப்ல இருந்து பெத்லெகேமுக்கு வர்றா. அப்ப நகோமியை பார்த்து அந்த ஊரார் என்ன சொல்றாங்க, நகோமி பெத்லெகேமுக்கு வந்தபோது ஊரார் எல்லாம் அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு இவள் நகோமியோ என்று பேசிக்கொண்டார்கள். அவளை குறித்து ஆச்சரியப்பட்டு பாருங்க, எப்படி சீரும் சிறப்புமா வாழ்ந்த குடும்பம் இந்த நகோமி குடும்பம். போகும்போது நல்லா கனவான்களா போனாங்க, ஆனா வரும்பொழுது செத்து சுண்ணாம்பா சீர்கட்டி தங்களுடைய பெரிதான மேன்மையான நிலையை இழந்து கீழே விழுந்து அவர்கள் பெத்லெகேமுக்குள்ள வர்றதா பார்க்கலாம். இதுல நல்ல விஷயம் என்ன, பெத்லெகேமுக்குள்ள வந்துட்டாங்க, அப்பத்தின் வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க. நீங்க எவ்வளவு பெரிய மோசமான நிலைமையில இருந்தாலும் சபை என்னும் அப்பத்தின் வீட்டுக்குள்ளே நீங்கள் தரித்திருப்பீர்கள் என்றால், சபை என்னும் அப்பத்தின் வீட்டுக்குள்ளே நீங்கள் வந்திருப்பீர்கள் என்றால், தேவன் உங்களை எடுத்து உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார். அப்பத்தின் வீடு ரொம்ப முக்கியம். அப்பத்தின் வீடு ரொம்ப முக்கியம். அதே போல நாம் இந்த ரூத் போல நகோமி போல இல்லாம அப்பத்தின் வீட்டை விட்டு வெளியில போகாம அப்பத்தின் வீட்டுக்குள்ளே நாம் இருக்கும் பொழுது
தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போஸ்தலர் 4:13 இங்க பாத்தீங்கன்னா நகோமியை குறித்து மோசமா ஆச்சரியப்படுறாங்க. அப்போஸ்தலர் 4:13 பேதுருவும் யோவானும் எழுந்து தைரியமா பேசுறத பார்த்து அங்க உள்ள யூதர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. இவர்கள் கல்லாதவர்கள் அல்லவா, படிப்பறிவு இல்லாதவர்கள் அல்லவா, பேதைகள் அல்லவா, இவர்கள் இப்படியாக பேசுகிறார்களே அப்படின்னு கொடுத்து அவர்களை குறித்து ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவர்களுக்குள்ள பரிசுத்த ஆவி இருக்குது. நம்மை குறித்து ஜனங்கள் எப்படி ஆச்சரியப்படுகிறார்கள்? அது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். நாம ஒருபோது நகோமியை போல அப்பத்தின் வீட்டை விட்டு போகாம அப்பத்தின் வீட்டிலே தரித்திருக்கும் பொழுது தேவன் பெரிய ஆசீர்வாதத்தை நமக்கு கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். அதே போல நாம் இந்த பேதுரு யோவானை போல நல்ல விதமாக நம்மை குறித்து ஆச்சரியப்படத்தக்க செய்கைகளை பரிசுத்த ஆவியானவர் நம்மிலிருந்து வெளிப்படுவார். 1 ராஜாக்கள் 10:5 இந்த சேபாவுடைய ராஜஸ்திரீ பாருங்க, அவர் சாதாரண ஸ்திரீ கிடையாது, அவர் சேபாவின் ராஜஸ்திரீ. அவ அரண்மனைகளிலே உலாவி வாசம் பண்ணவன், அநேக ராஜாங்க முறைமைகளை அவளுக்கு தெரியும். ஆனாலும் இந்த சேபாவின் ராஜஸ்திரீ சாலமோனுடைய பணியாட்களை பார்க்கும்போது, அவனுடைய வேலைகளை பார்க்கும்போது, பணியாட்களுடைய உடையை பார்க்கும் பொழுது, அப்புறம் அப்படியே நடந்து போறா. அப்புறம் கர்த்தருடைய ஆலயத்துக்கு செல்கிற அந்த ஆலய பாதையில் இருக்கிற நடை மண்டபத்தை கண்டபோது அவள் ஆச்சரியத்தால் பிரம்மை கொண்டாள். எப்பேற்பட்டவர்களும் ராஜாக்களும் ஆச்சரியப்படுவாங்க, சாதாரண மனிதனும் ஆச்சரியப்படுவான், பிச்சைக்காரனும் ஆச்சரியப்படுவான். அப்ப மனிதனாக பிறந்த எல்லோருக்கும் ஒரு ஆச்சரியம் ஒன்று காத்திருக்கிறது. சரிங்களா? யோபு 37:5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாக முழங்குகிறார், அதாவது குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாதபடிக்கு பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நாம் கிரகிக்க கூடாத அளவுக்கு தேவன் நமக்காக பெரிய காரியங்களே செய்கிறார். உலகிலே எத்தனையோ ஆச்சரியமான நிகழ்கிறத பார்க்கலாம். இன்றைய தினத்துல கூட அரசியல்ல ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்வு நடக்கிறத பார்க்கலாம். இவர் தான் வருவாரு அப்படின்னு எதிர்பார்க்கும் போது இல்ல அவர் இல்லை இவர் வராரு அப்படின்னு பார்க்கலாம். அரசியல்ல ஒரு பெரிய ஆச்சரியம், அறிவியல் கண்டுபிடிப்புகள்ல ஒரு ஆச்சரியம். சரிங்களா? ஒவ்வொரு நாளும் பெரிய ஆச்சரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆச்சரியமான முன்னேற்றம் இன்னும் வரலையே. கண்டிப்பா வரும். சங்கீதம் 118 சொன்னது போல, வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின மூளைக்கு தலைக்கல்லாயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில இடைபடணும்னா அவருடைய ஆலோசனை கேட்கணும். நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆச்சரியமான மாற்றம் ஏற்படணும்னா அவருடைய அன்பின் ஆலோசனை கேட்கணும். ஏன்னா ஏசாயா 28:29 அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். வழக்கத்திற்கு மாறாக ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையில் நடைபெறப் போகிறது. அது நம்மை தூக்கி எடுத்து நிறுத்தக்கூடிய செயலாக இருக்க போகிறது. நம்மை குறித்த ஆச்சரியம் சிறப்பானதாக சிலிர்க்க வைக்கத்தகையிலே மற்றவர்களுக்கு இருக்கும். எப்ப வேணா எது வேணா நடக்கலாம், அது எப்படி வேணாலும் நடக்கலாம். ஆனா அது நன்மைக்காகவே நடக்கும். நம்ம யோசிக்கணும். நம்மளுடைய வாழ்க்கையில எப்படி வேணாலும் என்ன காரியம் வேணாலும் நடக்கலாம், ஆனா அது நன்மைக்காகவே நடக்கும். பெரிய மாற்றத்தை தேவன் கொண்டு வருவார். பாருங்க, யோசேப்பு அவனுடைய 17வது வயதிலே அவன் வீட்டை விட்டு வெளியே அனுப்பப்படுறான். 13 ஆண்டு காலங்கள் அவன் சிறையில் இருக்கிறான். சரிங்களா? ஆனா அந்த 30வது வயதுல ஒரு நைட்ல அவனுடைய வாழ்வு மாறுறதா பார்க்கலாம். ஒரே ஒரு பொழுது நைட்ல வாழ்வு மாறுகிறதாக பார்க்கலாம். அதனால தேவன் நம்ம 10 வருஷத்தை எடுப்பாரு, 20 வருஷம் எடுப்பாரு, அப்படி கிடையாது. ஒரு இரவு பொழுதுல, ஒரு க்ஷண பொழுதுல, ஒரு நொடி பொழுதுல, கண்ணிமைக்கும் பொழுதுல ஒரு நற்செய்தி நம்மளை வந்து அடையும். யோசேப்பு எப்படி அந்த சிறையிலிருந்து விடுபட்டு ஒரு நொடி பொழுதுலே அவன் அந்த ராஜாவுக்கு மங்களகரமான உத்தரவு அருளி அவன் தன்னுடைய 2வது சிங்காசனத்தை பெற்றுக்கொண்டானோ, அதே போல தேவன் நமக்கு ஒரு உயர்வை வைத்திருக்கிறார். விசுவாசிக்கணும். அந்த யோசேப்பு தன்னுடைய தரிசனத்தை விசுவாசித்தான். அவன் தன்னுடைய தரிசனம் நடக்காமல் போனாலும் பாருங்க, அந்த வரம் அவனை விட்டு போகவில்லை. அவனுக்கு தரிசனம் நடக்கலனாலும் சிறையில் வந்த அந்த பானபாத்திரக்காரனுக்கும் சுயம்பாவுக்கும் அந்த தரிசனத்தின் விளக்கத்தை சொல்றான். சரிங்களா? அவனுக்கு தரிசனம் நடக்கல, அதே போல ராஜாவுக்கும் விளக்கத்தை சொல்றான். கடைசியில தான் அவனுக்கு கொடுத்த தரிசனம் நிறைவேறுகிறத பார்க்கலாம். தேவன் உங்களுக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்திருப்பார் என்றால் தேவன் அதை முழுமையடை செய்ய வல்லவராக இருக்கிறார். தாவீது, சரிங்களா, எப்படி யோசேப்பு அந்த 13 ஆண்டு காலங்கள் சிறைச்சாலை நம்மளத்தில் இருந்தானோ,
தாவீதும் அநேக ஆண்டுகள் அந்த வனாந்தரத்திலே தப்பி ஓடுகிறவனாக, சவுலுக்கு தப்பி ஓடுகிறவனாக, பெலிஸ்தியருக்கு தப்பி ஓடுகிறவனாக, தங்களுடைய எதிரிக்கு தப்பி ஓடுகிறவனாக தாவீதும் அவனுடைய கூட்டத்தார் இருந்தாங்க. அவன் எப்ப அந்த எப்பிரோனுக்கு வந்தானோ அவன் ராஜாவாக முடிசூடப்பட்டான். அதே போல நாமும் அந்த எப்பிரோனுக்கு, தேவனுடைய சமூகத்துக்கு, தேவன் எங்க போன்னு சொல்றாரோ அங்க போகும்பொழுது தேவன் நமக்கு ஆச்சரியமான கிரியைகளை நமக்காக வைத்திருக்கிறார். ஆபிரகாம் போசன் இடத்துக்கு போனான், அதனால அவனுக்கு ஒரு பெரிய மாற்றம் வந்தது. அதே போல தாவீது போசன் இடத்துக்கு போனதுனால அவனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வந்தது. தேவன் போக சொல்ற இடத்துக்கு நம்ம போகணும். யோனாவை போல நாம் தேவ சமூகத்திலிருந்து வழி விலகி போனோம் என்றால் நமக்கு ஏமாற்றம் உண்டாகும், ஆச்சரியம் உண்டாகாது. அதே போல எலியா தேவ சமூகத்திலிருந்து விலகி போனான் என்றால் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் போதும் கர்த்தாவே என்று சொல்ற நிலைமை தான் நமக்கு வரும். அதே போல ஆபிரகாமை போல, அந்த தாவீதை போல எங்க போகணுமோ அங்க போகணும். எங்க போகணும்? அப்பத்தின் வீடாகிய பெத்லகேமுக்கு எழுந்து போகணும். மொர்தெகாய் அந்த கேட் கீப்பரா பல வருடங்கள் அங்கே தான் இருக்கிறான். ஆனால் ஒரு நாள் அவன் ஆகாஸ்வேர் ராஜாவுக்கு 2வது நபராக அவன் உயர்த்தப்படுகிறத பார்க்கலாம். உயர்வு எப்படி வேணாலும் வரும், ஆனால் நம்ம கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கும். அது மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கணும். உங்களை குறித்து நேற்று வரை வேறு விதமா எண்ணிருப்பாங்க மனிதர்கள். இவன் இப்படித்தான், வருஷம் ஃபுல்லா இப்படித்தான் இருப்பான் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அப்படி அல்ல. இன்றைய தினம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். இன்றைய தினம் கர்த்தர் உங்களை உயர்த்துகிறார். நம்மளுடைய வாழ்க்கைக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான நிகழ்ச்சியே நடக்காது நம்ம நினைச்சிருக்கலாம். ஒரு விளையாட்டுல, ஒரு செஸ் போட்டியில, செஸ்ல செக்மெட்னு ஒன்று இருக்குது. அதாவது ஒரு காயினை எடுத்து வைக்கவே முடியாது, அதுக்கு பேர் செக்மெட். இனிமே நகலவே முடியாது அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு புதிய பாதையை தேவன் நமக்கு தருவார். புதிய பாதையை தேவன் நமக்கு தருவார். விளையாட்டுல வேணா செக்மெட்ல அடுத்த கட்டம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வாழ்க்கையில முடிவு அப்படிங்கிறதே கிடையாது. தேவன் ஒரு புதிய பாதையை நமக்காக வைத்திருக்கிறார். அது மற்றவருடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும். டாக்டர் கூட சொல்லியிருப்பாரு, சான்ஸே இல்லை, உயிர் பிழைக்கிறது கஷ்டம். அதே போல அட்வொகேட் கூட சொல்லியிருப்பார், வக்கீல் கூட சொல்லியிருப்பாரு, இந்த கேஸ் தேராது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சரிங்களா? டீச்சர் கூட ஒரு ஸ்டூடெண்ட்டை இப்படிதான் சொல்லுவாங்க, இது எங்க உருப்பட போகுது. டீச்சர் எப்படி சொல்லுவாங்க அநேக ஸ்டூடெண்ட்டை, இது எங்க உருப்பட போகுது, இதெல்லாம் வாழ்க்கையில முன்னேறாது அப்படிலாம் சொல்லுவாங்க. ஒரு முதலாளி தனக்குள்ள தொழிலாளியை பார்த்து, இவன் உருப்பட மாட்டான், என்ன வேலையை சொன்னாலும் சரியா செய்ய மாட்டான் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளை எப்படி நடத்துறாங்க, தனியனே இது உருப்படாது, இது வாழ்க்கையில எங்க முன்னேற போகுது அப்படின்னு எல்லாம் அவநம்பிக்கை, இது நடக்காது. அதே போல தொழில் செய்பவர்கள், நமக்கு லாபம் வருமா, நஷ்டம் அடைந்து விடுவோமோ அப்படின்னு பயந்து கொண்டிருப்பாங்க. தாவீது சொல்றான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைவதில்லை. நான் தாழ்ச்சி அடைந்துருவனோ அப்படின்னு நினைக்கும் போது தன்னைத்தானே அவன் தேற்றிக் கொள்கிறத பார்க்கலாம். அதே போல நாமும் நம் வாழ்க்கையில தாழ்ச்சி அடைஞ்சிருவோம் நினைக்கும் பொழுது நம்ம மனசுக்குள்ளே யாரும் நம்மளை ஊக்கப்படுத்த மாட்டாங்க, யாரும் நமக்கு எனர்ஜி கொடுக்க மாட்டாங்க. நம்மை நாமே தேற்றிக் கொள்ளணும். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல நன்மைகளையும் மறவாதே. அவர் நம்மளுக்கு பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் எத்தனையோ நன்மைகளை செய்து கொண்டே வந்திருக்கிறார். அப்போ அவர் செய்த நன்மையை நினைக்கும் பொழுது நாம் குழியில் இருந்தவர்கள் அப்படியே எழும்ப ஆரம்பிப்போம் பாருங்க. ஏன்னா எத்தனையோ நன்மைகள் செய்திருக்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த மட்டும் காத்தவர் இனிமேலும் காப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதை நினைக்கிறவர்களாக இருக்கணும். நம்மை நாமே உற்சாகப்படுத்துகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். சரிங்களா? அப்போ இவங்கெல்லாம் டாக்டர் தேராதுன்னு சொல்லுவார், வக்கீல் தேராது சொல்லுவாங்க, நம்முடைய ஆசிரியர்கள் நம்ம தேர மாட்டான்னு சொல்லுவாங்க, எல்லாரும் நம்ம தேர மாட்டான்னு சொல்லுவாங்க. ஆனா நாம் விசுவாசிக்கும் பொழுது, நாம் விசுவாசியாக இருந்து விசுவாசிக்கும் பொழுது தேவன் நம்மளை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். மற்றவங்க நம்மளை குறித்து என்ன வேணாலும் சொல்லலாம், ஆனா தேவன் நம்மை குறித்து என்ன சொல்றார் அப்படின்னா, பார் பிடுங்கவும் இடிக்கவும் அவிழ்க்கவும் கவிழ்க்கவும் நாட்டவும் கட்டவும் இன்றைய தினம் உன்னை நான் ஏற்படுத்தினேன் அப்படின்னு எரேமியாவை சொல்றத பார்க்கலாம். எரேமியா சிறு வயதிலிருந்து பேச அறியாதவன் அப்படின்னு சொல்றத பார்க்கலாம். அந்த எரேமியாவை தேவன் எடுத்து உயர்த்துறத பார்க்கலாம். அதே போல யாருக்கெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்றீங்களோ, உங்களுக்கு தேவன் மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும், தேவன் உங்களை உயர்த்துவார். உங்கள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பார். கையின் பிரயாசங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா வேலை செய்யணும். வேலை செய்யாம கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிப்பார்னா அது எப்படி ஆசீர்வதிப்பார்? அநேகர் தங்களுடைய வேலைகளை தாங்கள் சரியா செய்யாம தேவன் என்னை ஆசீர்வதிப்பார்னா தேவன் எப்படி ஆசீர்வதிப்பார்? ஆண்டவர் வசனம் என்ன சொல்லுதுன்னா, உன் கையின் பிரயாசத்தை பார்த்து ஆசீர்வதிப்பார். வேலையே செய்யாம எனக்கு பணம் வந்துடும், எனக்கு உயர்வு வந்துடும், எனக்கு ப்ரமோஷன் வந்துடும், அந்த நற்செய்தி வந்துடும், வேலை எங்கே? தேவன் கேட்கிறார், வேலை எங்கே? உன்னுடைய கிரிகை எங்கே அப்படின்னு கேட்கிறார். உன்னுடைய கிரிகை எங்கேன்னு கேட்கிறார். கிரிகையில காட்டு, கிரிகையில உன்னுடைய அன்பை,
உன்னுடைய நல்லொழுக்கத்தை, உன்னுடைய தான தர்மத்தை கிரியையில காட்டு. நான் செய்வேன், நான் செய்வேன் செய்வேன். நொண்டி போகம் போல இருக்கக்கூடாது, கார்மேகம் போல அள்ளி தருகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்ப தேவன் நம்முடைய கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கணும்னா நாம் வேலை செய்கிறவர்களாக நமக்கு கொடுக்கப்பட்ட பணியை முழு பலத்தோடு செய். ஞானி என்ன எழுதுறாரு? உனக்கு கொடுக்குற வேலையை நீ ஒழுங்கா செய்ப்பா, கர்த்தர் உன்னை உயர்த்துவார், கர்த்தர் உன்னை உயர்த்துவார். பாருங்க, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். மத்தேயு 19:26 தேவன் இயேசு கிறிஸ்து சீசர்களை பார்த்து சொல்றாரு, மனுஷரால் இது கூடாததான், தேவனால் இது கூடுங்கிறார். அதே சமயத்தில் தேவனால் இது கூடுன்னு சொல்லும் பொழுது மார்க்கு 9:23 நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். எல்லாருடைய கண்களும் உங்களை ஆச்சரியமாக பார்க்க வேண்டும் என்றால், சரிங்களா, நாம் விசுவாசிக்கிறவர்களா இருக்கணும். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். தேவன் நம்மளுடைய வாழ்க்கையில பெரிய நல்லதொரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை விட்டு கொடுக்கும்படியாக அவர் எதிர்பார்க்கிறார். நாம் இருதயத்தை விட்டு கொடுக்கும் பொழுது தேவன் உயர்த்துவார். கெட்டு போகிறவன் விட்டு கொடுப்பதில்லை, விட்டு கொடுக்கிறவன் கெட்டு போவதில்லை. நாம் நம்முடைய இருதயத்தை தேவன்கிட்ட விட்டு கொடுக்கணும். தேவன் என்ன சொல்றாரோ அதை செய்யும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமான காரியத்தை தேவன் நம்முடைய வாழ்க்கையில நிச்சயமா செய்வார், நிச்சயமா செய்வார். நம்ம நினைச்சிருப்போம் இப்படிதான் நம்ம தேவன் உயர்த்த போறாருன்னு, சரிங்களா? அப்படி கிடையாது. அவருடைய நினைவும் நம்முடைய நினைவுகளும் ஒத்தவையில் அல்ல. வானத்துக்கும் பூமிக்கும் எவ்வளவு தூரமாக இருக்கிறதோ அவ்வளவு தூரமாக இருக்கிறது அவருடைய நினைவுகள். யோவான் 1:50 இந்த நாத்தான்வேலை குறித்து, நாத்தான்வேல் இயேசுவை குறித்து ஆச்சரியப்படும் போது, அப்ப நாத்தான்வேல்கிட்ட இயேசு என்ன சொல்வார்னா, நாத்தான்வேலே, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயா என்னை விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதான வேலை காண்பாய். நாம இவ்வளவுதான் நம்ம முன்னேற்றம், இவ்வளவுதான் நமக்கு கிடைச்சிருக்குது, இவ்வளவுதான் அறுவடை நம்ம பார்க்க போறோம், அப்படி கிடையாது. இதிலும் பெரிதானவைகளை தேவன் என்ற காலை வேளை நமக்கு வாக்களிக்கிறார். ஆச்சரியத்தினாலே நம்மை நடத்த போகிறார். நம்முடைய தேவன் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நம்முடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறும், நிச்சயமா மாறும். ஆரோனை பார்த்து எடுத்துக்கொள்ளலாம். ஆரோன் பார்த்தீங்கன்னா அவன் 83 வயதுல தான் ஊழியத்துக்கு வர்றாரு, 83 வயதுல தான் ஊழியத்துக்கு வர்றாரு. ஆனா மோசே அவருடைய தம்பி பார்த்தீங்கன்னா பிறந்து 3 மாசத்துலேயே அவர் அரண்மனைக்கு போயிட்டாரு, அரண்மனையில் வளர்றாரு, அவர் ஆடம்பரமா இருக்கிறாரு, எகிப்தின் சகல சாஸ்திரத்தை கற்று தேர்ந்தாரு. அவர் தான் அந்த பிரதான ஆசாரியனா வந்திருக்கணும். ஆனா திட்டம் அதுவல்ல, திட்டம் மாறி போனது. எப்படி இந்த அடிமை என்பவன் இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் போடக்கூடாது, இடுப்புக்கு மேலே ட்ரெஸ் போடக்கூடாது. ஆரோன் கிட்டத்தட்ட 83 வருடங்கள் மேலாடை இல்லாமல் அவன் கல் மண்ணை சுமந்தவன், மேலாடையே இல்லை. அவன் மண்ணு குழப்புறான், செங்கல் வெட்டுறான், அடுப்பெரிக்கிறான், கடுமையான வேலை செஞ்சவன். 83 வருட காலங்கள் ஆரோன் கடுமையா வேலை செய்யறான். அவன் மேலாடையே போட்ட கிடையாது. ஆனா அவன் தேவனை சந்தித்த பிறகு தேவனுடைய அந்த ஆச்சரியமான கிருபை அவனை ஆட்கொண்ட பொழுது அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ் மாதிரி உலகத்துல ஒருத்தன் கூட இது வரைக்கும் போடல. அவன் என்ன ட்ரெஸ் போட்டிருந்தான் அப்படி? ஆரோன் ஏபோத், மகிமையான ஏபோத். இதுவரை பிரபுக்களால் போடாத உடை, ராஜாக்களால் போடாத உடை, சக்கரவர்த்திகள் கூட போடாத உடை, சாலமோன் கூட போடாத உடையை போட்டவன் தான் இந்த ஆரோன். 80 வரைக்கும் அரை நிர்வாணமாக இருந்தவன் அந்த ஆரோன். அவன் என்றைக்கு பிரதான ஆசாரியனாக மாறினானோ, மகிமையின் உடையான, அலங்கார உடையான, அற்புதமான உடையான அந்த ஏபோத் அவனுக்கு கிடைக்கிறத பார்க்கலாம். ஆச்சரியமான ஒரு சம்பவம் அவனுக்குள்ள நிகழுது. அவனுடைய அக்கா பார்க்குறாங்க, மிரியம் அவனோடு பயணித்தவர்கள். அவன் பாருங்க, அவனுடைய முன்னாடி நிலைமை, அவன் செங்கல் தூக்கிட்டு போயிட்டு இருந்த ஆரோன். ஆனா இப்ப எப்படி பண்ணிருக்கான்? அவன் ஏபோத்தை தரித்து தலைப்பாக வைத்து கர்த்தருக்கு பரிசுத்தம் என்ற தங்கத்தினாலே முத்திரை பெற்றுக்கொண்டு அவன் பாருங்க பிரதான ஆசாரியனா ஜொலிக்கிறத பார்க்கலாம். வெயில்ல அவனுடைய உடையை பார்த்தா அப்படி மின்னும், வெயில்ல அவனுடைய உடையை பார்த்தா மின்னும், மகிமையான ஏபோத் வஸ்திரம். ஆனா அவன் 80 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தான்? அவன் சாதாரண மனிதனாக இருந்தான். மற்ற இஸ்ரவேலர்கள் அவனை பார்க்கும் பொழுது அது ஆரோனா இது இப்படி இருக்கிறது அப்படின்னு சொல்றதே, கவனிக்கிறதே நாம மனக்கண்களால பார்க்கலாம். அதே போல நம்மை பார்த்தவங்க அவனா இவன் இப்படி இருக்கிறானே, மகிமையின் வஸ்திரத்தை தேவன் ஆரோனுக்கு கொடுத்தது போல நமக்கு மறுரூபத்தின் வஸ்திரத்தை தேவன் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார்.
அவருக்குள்ள இருக்கணும், அவருக்குள்ள இருக்கணும், அவருக்குள்ள நாம் அசையணும். அவருக்குள்ள பிழைக்கும் பொழுது தேவன் நம்மை ஆச்சரியப்படத்தக்க வகையிலே தேவன் நம்மை முன்னேற்றுவார். தேவன் நம்மை முன்னேற்றுவார். செய்கிற வேலையை சரியா செய்யும் போது தேவன் உயர்த்துவார். எலிசா தன்னுடைய வேலையை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் அவன் அபிஷேகம் பண்ணப்பட்டான். எலியாவின் மூலமா. எலிசா 12ஆம் ஏரை கஷ்டப்பட்டு உழுது கொண்டிருந்தான். அவன் ஒரு முதலாளி, தொழிலாளி உழுகட்டுமே சொல்லிட்டு அவன் பேசாம இருக்கல. எலிசாவும் கையை பிடித்து உழுதான். அதனால உழுகும் பொழுது அவன் தன்னுடைய வேலையை செய்யும் போது எலியாவினால் எலிசா அபிஷேகம் பண்ணப்பட்டான். அதே போல கிதியோன் ஆளையாடி கொண்டிருந்தான். தன்னுடைய வேலையை இரவு நேரத்தில் செஞ்சு கொண்டிருக்கிறான். அப்ப அவன் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் அங்கே கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய தூதனானவர் அங்கே வந்து நின்று, பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். அவன் வேலையை செஞ்சு கொண்டிருக்கும் பொழுதுதான் அவனுக்கு ஒரு பிரசன்னம் கிடைக்கிறத பார்க்கலாம், ஒரு தரிசனம் கிடைக்கிறத பார்க்கலாம். எலிசா வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பு வந்தது. கிதியோன் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது தேவனுடைய அழைப்பு வந்தது. யெகூ தன்னுடைய படைத்தலைவன் சேனாதிபதி என்ற வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுதுதான் யெகூவே எலிசாவுடைய வேலைக்காரன் வந்து ராஜாவாக இஸ்ரவேலுக்கு அபிஷேகம் பண்ணிட்டு போறதை பார்க்கலாம். சரிங்களா? அதே போல பேதுரு தன்னுடைய வேலையை, அந்த வலையை செப்பனிடுற வேலையை செஞ்சு கொண்டிருக்கும் போது அழைப்பு வந்தது. இவர்கள் எல்லாரும் தங்களுடைய வேலையை சரியாக செய்ததுனால உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை கையின் பிரயாசத்தை நீங்கள் சரியாக செய்யும் பொழுது, ஒரு சோர்வு இல்லாம, ஒரு தூழம் இல்லாம நீங்க செய்யும் பொழுது, உங்களுக்கு என்ன வேலை கொடுத்தாங்களோ அதை நீங்க சரியா செய்யும் போது தேவன் உங்களை ஆச்சரியமான விதத்திலே உயர்த்த வல்லவராக இருக்கிறார். எப்ப வேணாலும் எப்படி வேணாலும் நடக்கும், இப்படித்தான் நடக்கும்னு ஒருபோதும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. உயர்வு எப்படி வேணாலும் வரும், உயர்வு எப்படி வேணாலும் வரும். ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிற பையனுக்கு திடீர்னு ஒரு பெரிய கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சிச்சுன்னா உனக்கு 1.5 லட்ச ரூபா சம்பளம் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுடைய கண்கள் எப்படி ஆச்சரியத்தால நெளியுதோ, அவனுடைய இருதயம் எப்படி ஆச்சரியத்தால துள்ளுதோ, அது உலகத்துக்குரிய ஆசீர்வாதம். அதை விட பன்மடங்காக ஆசீர்வாதத்தை கொடுத்து தேவன் உயர்த்த நம்மை வல்லவராக இருக்கிறார். பணம் மட்டுமே ஆசீர்வாதம் கிடையாது, பணத்துடன் கூடிய அந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை தேவன் நமக்கு கொடுப்பார். ஏன்னா சாலமோனுக்கு எப்படி கொடுத்தாரு? நீ கேட்காத ஐஸ்வர்யத்தின் கனத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். அவன் கேட்டது என்ன? உணர்வுள்ள இருதயம். இந்த காலை வேளையிலே நாம் தேவ சமூகத்தில் உணர்வுள்ள இருதயத்தை கேட்போம் என்றால், தேவனே எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தாங்க, உம்மை தேடும்படியாக ஒரு இருதயத்தை தாங்க, உம்மிடத்தில் ஜெபிக்கும்படியாக, வேண்டிக் கொள்ளும்படியாக, மன்றாடும்படியாக இது இருதயத்தை எனக்கு தாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தி வைக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். உண்மை உள்ளவராக இருக்கிறார். முன்னே நம்மளை தள்ளினவங்க நம்மகிட்டே வருவாங்க. அவனுடைய நடைகள் கர்த்தருக்கு பிரியப்படும் பொழுது அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானம் அடி செய்கிற தேவன் நம்மளுடைய தேவன். வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று, அது கர்த்தராலே ஆயிற்று. நம்முடைய கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருக்கிறது. புதிய ஏற்பாட்டில் அப்படியே வந்தீங்கன்னா, புதிய ஏற்பாட்டில் இயேசுவோட பிறப்பு ஒரு ஆச்சரியம். அதில் பார்த்தீங்கன்னா புதிய ஏற்பாட்டில் ஆச்சரியம் ஆச்சரியம்ங்கிற வார்த்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 கிட்ட இருக்கும். அதில் எல்லாமே ஆச்சரியத்தை குறித்து படிக்கும் பொழுது இயேசு பேசுகிற பேச்சை குறித்து, அவருடைய போதகத்தை குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அவர் சொன்ன உடனே விடுதலை ஆகிறது குறித்து ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய கிரியையை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. அவருடைய அதிசய அற்புதத்தை பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. இயேசு செய்கிற ஒவ்வொரு செயலையும் பார்த்து காற்றும் கடலும் இவருக்கு கட்டுப்படுகிறதே, இவர் எப்படிப்பட்டவரோ என்று குறித்து இவர் ஆச்சரியப்படுறதை பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனும், இயேசுவை பார்த்த ஒவ்வொரு மனிதனும் ஆச்சரியப்பட்டு போனான். புதிய ஏற்பாட்டில் நேற்று இரவு தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது புதிய விஷயமா எனக்கு தெரிந்தது. இயேசுவை பார்த்த ஒவ்வொரு மனிதனும் இவர் எப்படிப்பட்டவரோ என்று ஆச்சரியப்பட்டு போறதை பார்க்கலாம். அதே போல இயேசுவின் பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது, சரிங்களா, என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். நாத்தான்வேலே, நீ அத்திமரத்தில் இருக்கும் பொழுது நான் உன்னை பார்த்துட்டு சொல்லிட்டு நீ விசுவாசிக்கிறியா? இல்லை இல்லை, இதிலும் பெரிதான காரியங்களை நான் உனக்கு காண்பிப்பேன். அதனால நீங்க ஒரு மனதில் இந்த காலை வேளையில எண்ணி வந்திருக்கலாம், இவ்வளவுதான் எனக்கு உயர்வு. அப்படி கிடையாது தேவனுடைய பிள்ளைகளே. தேவன் உங்களை கண்மலையின் மீது எடுத்து உயர்த்தி வைக்க வல்லவராக இருக்கிறார். அதனால தேவன் இந்த காலை வேளையிலே நீங்கள் தரித்து நின்று தேவனுடைய ஆச்சரியமான கிரியைகளை தியானித்து பாருங்க. அது கர்த்தராலே ஆயிற்று. அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர். நமக்கு 2 விதமான ஆச்சரியங்கள் பார்த்தோம். ஒன்று, நல்ல வாழ்விலிருந்து கீழே விழுகிறது. அதை பற்றி நம்ம பேச வேணாம். நகோமியை பற்றி, நாம எளியவனை புழுதியிலிருந்து எடுத்து சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிற தேவன் நம்முடைய தேவன். இவ்வளவுதான் உயர்த்துவார், அவ்வளவுதான் உயர்த்துவார் இல்லை. அவர் மட்டுமாக தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு நம்மை முன்குறித்திருக்கிறார். அதனால் நாம் தேவ பிள்ளைகளாய்
நடக்கும் பொழுது தேவன் நம்மை உயர்த்தி வைக்க வல்லவராயிருக்கிறார். நீங்கள் தேவ பிள்ளைகளாய் நடக்க பிரயாசப்படும் பொழுது உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். ஆச்சரியமான விதத்திலே தேவன் உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாமே இந்த காலை வேளையிலே உங்களை ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். காலை வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம வந்திருக்கிறோம். பாருங்க, கர்த்தர் ஆச்சரியமானவைகளை செய்கிறவர். அவர் புதிய காரியத்தை செய்கிற தேவன். நம்ம நினைத்திருக்கிறோம் எண்ணுவதற்கு மேலாக காரியங்களை செய்கிற தேவன். இவ்வளவுதான் நம்முடைய ஆசீர்வாதங்கள், நம்முடைய வரவு, நம்முடைய காரியங்கள், நம்முடைய எதிர்காலம், நம்முடைய பிள்ளைகள், நம்முடைய ஊழியம் இவ்வளவுதான் என்று நினைத்திருப்போம். ஆனால் கர்த்தர் பாருங்க, நம்முடைய கண்களும் நம்முடைய சிந்தைக்கும் அப்பாற்பட்ட விதமாய் திடீரென்று சடிதியிலே ஆச்சரியமான காரியங்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு வேதத்தில் செய்திருக்கிறார் என்பதை நாம் பார்த்தோம். நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட காரியங்கள் நிச்சயமாய் நிகழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்வார். அந்த காலை வேளை புதிய கிருபைகளாக நம்ம நடத்துகிற தேவன் இப்படிப்பட்ட ஆச்சரியமான கிரியங்களை நம்ம வாழ்க்கையில கர்த்தர் செய்வார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவரை பற்றி கொள்வோம். கர்த்தர் நம்மை நடத்துவார், ஆச்சரியமாக நடத்துவார். நம்ம சாட்சியாக இருப்போம். தொடர்ந்து ஜெபிக்கலாம். நான் விண்ணப்பங்களை சொல்லும் போது நீங்கள் ஜெபிக்கும்படி நாங்கள் கேட்கிறோம். சிஸ்டர் ஃப்ரீடா அவங்க ஜெபிப்பாங்க இப்போது. சோத்திரம். இந்த காலை வேளையில் பாருங்கள், நம்முடைய சபை விசுவாசிகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் பாருங்கள், அநேக பிரச்சனைகள் இருக்கும். அவங்க வாழ்க்கையில் கடன் இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகாமல் இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கலாம். ஆனால் பாருங்கள், இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து இருக்கிறோம். ஆச்சரியமான காரியங்களை செய்கிற தேவன் நம்முடைய தேவன் என்று சொல்லி, அதே போல் நம்முடைய பிள்ளைகளுக்கு நடந்தேறாத காரியங்கள், வாய்க்காத காரியங்கள், பாருங்கள், எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள் கிடைக்காம போயிருக்கும். அப்படிப்பட்ட குடும்பத்தில் சமாதானம் இல்லாமல், பிரச்சனை, ஊழியத்தில் வளர்ச்சி இல்லாமல், இது போன்ற அநேக காரியங்கள் இருக்கிறது. கர்த்தர் ஆச்சரியமானதை குடும்பங்களில் செய்யணும், ஊழியத்தில் செய்யணும், தனிப்பட்ட மனிதரோட வாழ்க்கையில் செய்யணும் என்று சொல்லி சகோதரி ஜெபிப்பாங்க. நம்ம எல்லாரும் இந்த விண்ணப்பத்தை கர்த்தர் இடத்துல ஏறெடுக்கலாம். சகோதரி அவங்க ஜெபத்தை ஏறெடுப்பாங்க. ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினா கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கலாம். ஆச்சரியமானவைகளை செய்கிற தேவன் நம்முடைய தேவன். அந்த ஆச்சரியமான கிரியைகளை ஆஞ்சித்து நம்முடைய கிரியைகளை பூரணப்படுத்துவோம், கைகளை திடப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அடுத்ததாக சகோதரர் பென் அவங்க ஜெபிக்க போகிறாங்க. 2 விண்ணப்பங்கள்.
முதலாவது விண்ணப்பம் என்னன்னா, பாருங்க, எலெக்ஷன்ஸ் நடந்து கொண்டு இருக்கிறது. பிரைம் மினிஸ்டருக்கான எலெக்ஷன் 4ஆம் கட்டம் தேர்தல் நடந்து கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 கட்டங்கள் இருக்கிற நிலையில் அந்த ஜூன் மாதத்தில் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. ஜெபித்து கொண்டு இருக்கிறோம் நாம. பாருங்க, அந்த கர்த்தருக்கு பிரியமான ஏற்ற ஒரு தலைவரை தேசத்திற்கு கர்த்தர் தெரிந்து கொடுக்கணும். எதிர்கட்சியினர் மற்றும் இப்போ ஆட்சி செய்கிறவர்கள் பாருங்க, எந்த ஒரு மோசடியும் செய்யக்கூடாது. அவர்கள் தங்களோட பண பலத்தினாலும் ஆட்கள் பலத்தினாலும் எந்த ஒரு மோசடி செய்யாமல் மனிதர்கள் யாரை தேர்வு செய்திருக்கிறாரோ, முக்கியமாக கர்த்தர் யாரை தேர்வு செய்திருக்கிறாரோ தேசத்துக்கு ஏற்ற தலைவரை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பாங்க பாரத்துடன். 2வது விண்ணப்பமாக பாருங்க, அநேகர் சபைக்கு வருவதற்கு ஒரு ஆர்வம் இல்லாமல் இருக்கிறது. எந்த ஒரு ஜெபமாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ஞாயிறு ஆராதனைக்கே நிறைய பேர் வரமாட்டாங்க. ஃபர்ஸ்ட் வீக் எல்லாரும் வராங்க, கடைசி வாரம் பார்த்தா அப்படியே ஆட்கள் குறைந்து போகிறது. விசுவாசிகள் சபைக்கு ஆலயத்திற்கு வரணும். ஏன்னா ஆலயத்திற்குள்ளே தான் நன்மை ஆசீர்வாதம் இருக்கிறது, ரட்சிப்பு இருக்கிறது. எல்லா நன்மைகளையும் கர்த்தர் ஆலயத்தின் மூலமாக வெளிப்படுத்துகிறார், நன்மைகளை செய்கிறார். விசுவாசிகள் ஆலயத்திற்கு வரணும், குடும்பங்கள் ஆலயத்துக்கு வரணும், எல்லா ஜெபங்களும் மேக்சிமம் கலந்து கொள்ளணும் என்று சொல்லி 2 விண்ணப்பங்களுக்காக ஜெபிப்பாங்க.
கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடினால கர்த்தர் நாமத்தை ஸ்தோத்திரிக்கலாம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளை கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் வந்து காத்திருக்க உதவி செய்தீங்க. நன்றி. எங்கள் விண்ணப்பங்கள் சமூகத்திற்கு முன்பாக வந்து விழட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்போ அந்த காலை வேளை சரீர அளவில் யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ எங்கள் எல்லா பிள்ளைகளும், விசுவாச பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள் அனைவரையும் இதுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இப்போ என்னென்ன பலவீனங்கள் இருக்கிறது என்பதை அறிந்திருக்கிற தேவன் அப்பா நீர். அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா கிருபை ஒன்றே போதும், கிருபை ஒன்றே எல்லாவற்றிற்கும் போதுமானதாக இருக்கிறது. அப்பா என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொன்னீங்களே. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் இருக்கிற அப்பா ஒவ்வொரு உறுப்புகள், ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திர சரீர அவயங்கள், அப்பா ஒவ்வொரு இரத்த நாளங்கள், ஒவ்வொரு அப்பா ஸ்தோத்திரிக்கு நரம்பு, அப்பா நாடிகள் எல்லாவற்றும் இது கரண்டில் ஒப்பு கொடுக்குறோம். அப்பா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுடைய வல்லமையுள்ள ரத்தம், உங்களுடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை கடந்து செல்லும்படியாக எல்லா பலவீனங்களையும் அப்பா நீக்கி போட்டு தங்களுடைய காரியங்களை, குடும்பத்தின் காரியங்களை, ஊழியத்தின் காரியங்களை அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாவற்றும் கவனிக்கத்தக்க ஒரு கிருபை உண்டாயிருக்கும்படியாக நாங்கள் கெஞ்சுகிறோம் காலை வேளையில. அப்பா சரீர அப்பா அப்பா வாதை நிமித்தமா அப்பா படுக்கையில் இருக்கிற ஒவ்வொரு நாங்கள் நினைவு கொடுக்கிறோம். அப்பா வேலை செய்ய முடியாமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா அவர்களை கண்ணோக்கி பாருங்க, கண்ணோக்கி பாருங்க. அப்பா 12 வருட பெரும்பாடுள்ள ஸ்திரீ உடைய சரீரத்தின் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அப்பா ஆடையை தொட்ட மாத்திரத்தில் அப்பா அவருடைய அப்பா உதிரத்தின் ஊரல் நின்று போனது என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா 38 வருடம் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா அந்த அப்பா பெதஸ்தா குளத்தண்டையிலே இருந்த மனிதன் அப்பா ஸ்தோத்திரிக்கு முடங்கி கிடந்த மனிதனை அப்பா ஒரே நாளில் அப்பா நீ சுகப்படுத்தி எழுந்தி நடக்க செய்ய உண்மையுள்ளராக இருக்கு என்று சொன்னால் உன்னோட வல்லமை மிகவும் பெரியது, அது சர்வ வல்லமையாக இருக்கிறது, அது சுகமளிக்கிற வல்லமையாக இருக்கிறபடினால் நமக்கு நன்றி. அப்பா வசனத்தை அனுப்பி குணமாக்குறீங்களே, அழிவுக்கு விலக்கி மீட்கிறீங்களே, அந்த நன்மை, அந்த கிருபை, அந்த வல்லமை அப்பா சரீரங்களை கிரியை செய்ய முடியாது நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா நீங்கள் அறிந்திருக்கிறீங்க யார் யாரெல்லாம் பலவீனத்தோடு இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த பலவீனங்கள்லாம் நீங்கள் நீக்கி நீங்கள் சாட்சியாய் நிறுத்தும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம், கெஞ்சுகிறோம். அப்பா உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இன்னும் அப்பா எங்கள் ஊழியத்தில் அப்பா ஒரு பெரிய வளர்ச்சியை தாங்க. அப்பா வாரம் முழுக்க நடக்கிற ஒவ்வொரு ஆராதனை ஆசீர்வதிங்க. முக்கியமாக இந்த காலை வேளையில் ஜெபத்தில் அநேகர் வர முடியும், ஆனால் வரமாட்டாங்க. அப்பா ஸ்தோத்திரிக்க வரை தடைப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்பா வாஞ்சை இருக்கும், ஆனால் வர முடியல. அப்படி இருக்கிற பிள்ளைகளை அழைத்து கொண்டு வாங்கப்பா. அப்பா அந்த அதிகாலை ஜெபத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றித்தாங்க. இன்னும் அநேகர் கலந்து கொள்ளணும், முக்கியமாக குடும்ப தலைவர்கள் அநேகர் கலந்து கொள்ளும்படியே உதவி செய்யுங்கப்பா. காலை வேளை சமூகத்தில் காத்திருப்பது நல்லது நல்லது நல்லது, அது கர்த்தருடைய ஆலயத்தில் வந்து சேர்வது நல்லது 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 என்று அவர் அறிந்து கொள்ளட்டும். அப்பா இது பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. உண்மை அறிந்து கொள்வதற்கு, உண்மை தேடுவதற்கு, அப்பா உண்மை புரிந்து கொள்வதற்கு உண்மை வார்த்தை என்ன சொல்லுகிறது, கர்த்தர் எப்படி யோசிக்கிறார், எப்படி கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து கொண்டு புரிந்து கொள்வதற்கு இந்த ஜெபங்கள்லாம் மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இதை அசட்டை பண்ணாதபடிக்கு அப்பா தங்கள் சரீரங்களையும் தூக்கத்தையும் ஒடுக்கி பிள்ளைகள் கலந்து கொள்ள கிருபை செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து இந்த அதிகாலை ஜெபங்கள் நடக்க உதவி செய்யுங்க. இந்த காலை வேலை நடக்கிற அந்த சகோதரிகள் ஜெபத்திற்கு அநேகர் கலந்து கொள்ளட்டும். அப்பா வீட்டில் தங்கள் வேலைகள்லாம் முடித்து விட்டு சகோதரிகள் கலந்து கொள்ளட்டும். அநேகருக்காக, முக்கியமாக விசுவாச பிள்ளைகளுக்காக, ஊழியத்திற்காக, தேசத்திற்காக திறப்பில் நிற்கிறார்களே, அந்த ஜெப விண்ணப்பங்கள்லாம் கேட்கப்பட்டு பதில் செய்ய முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரிக்கிறோம். வெயிலின் தாக்கத்தை எங்களுக்கு ஒரு சில நாட்களாக குறைத்து தந்திருக்கபடினால் நன்றி. மீண்டும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். பெரிய ஒரு அப்பா வெயிலின் தாக்கம் இல்லாதபடிக்கு அப்படியே வெயில் அமிர்ந்து போகத்தக்கதாய் குளிர்ச்சியான சூழ்நிலைகளுக்கு உருவாக்கி தர முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். வெயில் நிமித்தமாக யாருக்கும் சரீரத்தில் எந்த கஷ்டம் வராதபடிக்கு நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க. அப்பா ஸ்தோத்திரம். சட்டைகள் நிழல் மூடி மறைத்து கொள்ளட்டும். அப்பா செய்கிற வேலைகள், செய்கிற தொழில், அப்பா பிரயாணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் வாய்க்க செய்யுங்க. அப்பா பாதுகாப்பின் தேவன் நீர் ஒருவர் தானே. அப்பா நீரே எங்கள் பரிகாரியாக தேவன், நீரே பாதுகாப்பின் தேவனா இருக்கபடினால் நம்ம ஸ்தோத்திரிக்கிறோம். நோக்கி பார்க்கிறோம். வெளியே கடந்து செல்லும் போது, வரும்பொழுது, அப்பா பிரயாணமாய் செல்லும் பொழுது, தூர பிரயாணமாய் செல்லும் போது, அப்பா அருகாமையில செல்லும் போது, வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது எந்த ஒரு ஆபத்துகள், அப்பா கஷ்டங்கள் வரக்கூடாதுப்பா. அப்பா வாகனங்கள் மேல உங்களுடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எந்த ஒரு சேதம் வரக்கூடாது வாகனங்களுக்கு, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சேதம் வரக்கூடாது. அப்பா பாதுகாத்துக்கொள்ளும், எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக்கொள்ளும். எங்கள் தேவனே, எங்கள் தகப்பனே, நீர் பாதுகாத்துக்கொள்ள முடியாது கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா பத்திரமா இல்லங்களுக்கு திரும்பணும். கர்த்தருக்கு நன்றி செலுத்துறோம். அப்பா உதவி செய்யுங்க. யாருக்கும் எந்த கஷ்டம் வரக்கூடாது. பிரயாணங்கள் நிமித்தமாய், வெளியே கடந்து செல்கிறது நிமித்தமாய் அப்பா பிரயாணங்களை வாய்க்க செய்யுங்க.
வழி பிரயாணத்தை வாய்க்க செய்யுங்க. வழியை வாய்க்க செய்கிறவர் நீர் ஒருவரே. நோக்கி எஞ்சுற இந்த காலை வேளையில ஜெபங்களை கேட்டதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கடைசியாக பாஸ்டர் ஐடியா வச்சுனவங்க ஜெபித்து முடிப்பாங்க பொதுவான விண்ணப்பங்களுக்கு. பரிசுத்த பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்பா, நன்றி செலுத்துகிறோம். இந்த கால வேலைக்கு ஆண்டவரே ஆச்சரியமான காரியங்களை நீங்கள் செய்கிறீர் என்று ஆண்டவரே நாளும் வேதத்தில் பார்த்தோமாப்பா. நீங்கள் ஆச்சரியமானவர், நீங்கள் அதிசயமானவர், அற்புதர், ஆண்டவரே பிரமிக்கத்தக்கான காரியங்களை செய்கிறவர். செய்திருக்கிறீங்கப்பா, எங்களுக்கு எனக்கு செய்திருக்கீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். அந்த யோபின் புஸ்தகத்தில் பார்த்தோமே அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், நாங்கள் துதிக்கிறோம்பா, நன்றி சொல்லுது. 37:14 பார்த்தோமே, நீ ஆச்சரியமானவர் ஆண்டவரே, மகத்துவம் நிறைந்தரப்பா, ஸ்தோத்திரிக்கும். வானத்தையும் பூமி உண்டாக்கினவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்பா. இந்த நாளுக்கு ஆண்டவரே கர்த்தர் பாராட்டி எல்லா தயவுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். என் சன்னத்தின் மேலே எங்கள் மேடம் இறக்கம் இருக்க முடியாது செபிக்கிறோம் ஐயா. இயேசு மகராஜாவை கிருபைக்குள்ளாய் தருகிறோம், நம்ம ரத்தத்தின் ஆளுக்குள்ளாய் தருகிறோம் ஐயா. பலவீனத்தோடு ஒவ்வொரு மக்களையும் சுகமாக்குங்க, புது பலன் கொடுத்து வருகிற நாட்களில் சாட்சியாக நிறுத்த முடியாது கூட செபிக்கிறோம்பா, ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம்பா, நன்றி செலுத்துகிறோம். நாளில் வந்து ஒவ்வொரு ஆஸ்வதிக்க ராஜா தொடர்ந்து மகியின் பிரசனம் எங்கள் ஜனத்தை இருக்கும்படியாய் நாங்கள் மாத்திரமில்லப்பா அந்த பூமியிலும் ஆராதிக்கிற துதிக்கிறோமக்காய் உணவு செய்கிற எல்லாரும் மேலும் இப்படி கிருபையும் இறக்கம் இருக்க முடியாது செபிக்கிறையா, ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து உமக்காக ஓடும்படியாய் நாமத்தை சொல்லும்படியாய் அப்பா அம்மா ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். எங்களுக்கு பலன் தாங்க கிருபை செய்கிறாச்சா. இதனால் பெண்ணன் குடும்பத்தை ஆஸ்வதிக்கிறாச்சா, கிரீடா ஆஸ்வதிங்க, கணவன பிள்ளைகளை ஆஸ்வதிக்கிறாச்சா, பெண்ணனுடைய பிஸ்னஸ் ஆஸ்வதிக்க முடியாது கூட செபிக்கிறான் ஐயா. மகளை ஆணி கொடுத்த சோத்துக்காய் ஸ்தோத்திரம், பரிபூர்ண சுகம் தாங்க, கதர் நாமத்தை மையப்படுத்த முடியாது, மகளுக்கு நல்ல சுகபலத்தை நடத்த முடியாது செபிக்கிறான் ஐயா. ஒளியில் எங்களை தாத்திரம் தவப்பட தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. ஆளுகை சிங்க ஐயா, உங்களுக்கே ஸ்தல துதியும் கனமும் மகிமையும் எல்லாம் செலுத்துகிறோம்பா. ஆண்டவர் மீட்பெருமா இருக்கிற கத்தரா ஆகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவம் உள்ள நல்ல பிதாவே, ஆமே. நாமே ஸ்தோத்திரம். நம்ம சேர்ந்து கத்தரை துதிக்கலாம். என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சலும் வரவாது. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட்.